அனைவருக்கும் இனிய வணக்கம். இங்கிலீஷ் பேசலாம், ஹேண்ட் ரைட்டிங் எழுதலாம் என்ற யூடியூப் மொழியாக உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு ஆங்கிலம் பற்றிய பாட வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு வாக்கியத்தையும் சொல்லி அதற்கான தமிழாக்கம் ஆங்கிலம் ரெண்டையும் கலந்து நாங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது புத்தகம் என்ற ஒரு பெயரை எடுத்துக்கிறோம். அந்த புத்தகம் என்ற பெயரின் மூலமாக நாம் எவ்வாறு வாக்கியங்களை அமைத்து அந்த வாக்கியத்துக்கான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் வாக்கிய அமைப்புகள் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். புத்தகம் புக்ஸ் என்ற ஒரு வேர்டு எடுத்துகிட்டு அதை வாக்கியத்தில் எப்படி நம்ம அமைக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய இன்னும் பிற வாக்கியங்களுடைய வகைகளெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். புக்ஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை பார்க்குறோம். இந்த வாக்கியம் என்னன்னா, புத்தகம் என்பது மனிதர்களுடைய மிகப்பெரிய ஒரு அறிவுடைமையாகும் அப்படிங்கிறது, அறிவுடைமையாக உள்ளது அல்லது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஏனென்றால் இந்த வாக்கியத்தில் ஆர் என்பது இஸ் என்ற வேர்போடைய ப்ளூரலாக வந்திருக்கு அப்படிங்கிறது. சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸில் வேர்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் 9, 10, 11 இந்த 12ஆம் வகுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்விஓ பேட்டர்ன், எஸ்விசி பேட்டர்ன், எஸ்விஏ பேட்டர்ன், எஸ்விஐஓடிஓ இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் அங்கே வந்துட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் இந்த புக்ஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்ற இந்த வாக்கியத்துக்கான தமிழாக்கம், புத்தகம் என்பது மனிதர்களுடைய மிகப்பெரிய அறிவு உடைமையாக இருக்கிறது, உள்ளது அப்படிங்கிறது தான். இதில் புக்ஸுங்கிறது சப்ஜெக்டு, ஆறு என்பது ஒரு வேர்பு, மீதி இருக்கிறது காம்ப்ளிமெண்ட், எஸ்விசி அப்படின்ற கான்செப்டில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், த ஹேபிட் ஆஃப் ரீடிங் தெம் அப்படின்றது என்னன்னா, இந்த இடத்துல தெம் என்பது ஒரு புத்தகத்தை குறிப்பது தான். அப்போ இந்த தெம் என்றது ஒரு ப்ரோனவுனாக வந்திருக்கு. அப்போ த ஹேபிட் ஆஃப் ரீடிங் தெம் இஸ் அ கிரேட்டஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர் அப்படின்றாங்க. இதோடைய தமிழாக்கம், படித்தல், புத்தகங்களை படித்தல் என்பது மகிழ்ச்சியின் மிகப்பெரிய ஆதாரமாக உள்ளது, ஆதாரமாக இருக்கிறது, ஆதாரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு தமிழாக்கம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஹேபிட் ஆஃப் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இந்த இடத்துல ஒரு நவுனாக வருது. சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸில் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று சொல்லியிருக்கோம், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று. சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் படி எஸ்ஸு, அதே மாதிரி இஸ் என்பது ஒரு வி ஆகவும், த சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாகவும் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரியான வாக்கியங்களை எடுத்துகிட்டு அந்த வாக்கியங்களில் உள்ள அமைப்பு முறை என்ன, அதில் உள்ள பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து திரும்ப நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம ஆங்கிலம் பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆங்கிலத்தை பற்றிய புரிதல் நமக்கு தேவையானதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த ஃபார்முலாவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆங்கிலத்தை பற்றி முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிறகுதான் அதை பற்றி பேசுவதற்கு நம் பயிற்சிகள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது ஒவ்வொருத்தருக்குமான கருத்துக்கள் என்பது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு வாக்கியத்தை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா, யார் ஒருவன் படிக்க வேண்டும் என்று, புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் புத்தகங்களை சொந்தமாக வாங்க வேண்டும். இதுதான் இந்த ஒரு வாக்கியத்தின் சாராம்சம். அதை நம்ம ஆங்கிலத்தில் எடுத்துக்கிறோம். He who is in the habit of reading books, he who is in the habit of reading books is or should buy books for himself அப்படிங்கிறாங்க. He who is in the habit of reading books should buy books for himself அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாக்கியத்துடைய பொருள் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஒருவன் படிக்கும் பழக்கம் இருந்தால் அவன் தனக்காக புத்தகங்களை வாங்கி ஆக வேண்டும். அப்போ இந்த வாக்கியத்தை நம்ம ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் படி பார்க்குறோம். இதில் ஹீ என்பது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சப்ஜெக்டுக்குள்ளாகவே இன்னொரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பு தான் ஹூ ஹீ இஸ் இன் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹூ இஸ் இன் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு கிளாஸு, ஒரு சப்ஜெக்டை இன்னொரு கிளாஸ் வந்து விளக்க வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னொரு வீடியோவில் ஃப்ரேஸு கிளாஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து வரக்கூடிய ஒரு கிளாஸாக இந்த இடத்துல வந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஹீ ஹூ இஸ் இன் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ் ஷுட் பை புக்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து த ஹூ இஸ் இன் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ் என்பது ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஷுட் பை புக்ஸ்
அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ப்ரெடிகேட்டு. அந்த ப்ரெடிகேட்டுக்குள்ளே வேர்ப் இருக்குது. வேர்புக்கு அடுத்தது புக்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. அடுத்தது ஃபார் ஹிம்செல்ஃப் அப்படின்றது தனக்காகவே வாங்க வேண்டும் அப்படின்றது ஒரு அட்ஜெக்ட்னு சொல்கிறோம். அட்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம். அட்ஜெக்ட்ன்றது என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்து தான் ஒரு அட்வர்புடைய ஒரு பெயர் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸில் வருது. இது ஏன், எதற்கு, எப்படி, எப்பொழுது என்ற வாக்கியங்களை வினாவாக கேள்வி எழுப்புவதற்கு பதிலாக வருவது தான் இந்த ஃபார் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸு. சரிங்களா? எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு சார்? போகலாமா? ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட இன்னொரு வாக்கியத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், கடன் வாங்கி படிக்கும் புத்தகம் மிக கவனமாக நாம் கையாள வேண்டும். ஏன்னா அப்புறம் கொடுத்தவங்கள்ட்ட நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நான் கொடுத்த புத்தகம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது மாதிரியான ஒரு சாராம்சம் உள்ள ஒரு வாக்கிய அமைப்பை நம்ம எடுத்துக்கிறோம். பாரோடு புக்ஸு என்ன ஆகுதுன்னா, டோன்ட் கிவ் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறதா. கடன் வாங்கப்பட்ட புத்தகம் என்பது மகிழ்ச்சியை தருவதில்லை. யாரை போல்? as he bought once. ஒருவர் கடன் வாங்கி படிக்கிறாரு, அவரை போல் கடன் வாங்கப்பட்டு படித்த அந்த புத்தகம் வந்து நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை. ஆனால் அது வந்து அவ்வளவு நாமளே சொந்தமாக ஒரு புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்ற சாராம்சத்தை பற்றினதா. பாரோடு புக்ஸு டோன்ட் கிவ் ப்ளஷர் as he bought once. காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப், இன்கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இன் விச் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் த கேஸ் ஆஃப் பாரோடு புக்ஸ். இதுக்கு காரணம் என்ன? கடன் வாங்கப்பட்ட புத்தகம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடன் வாங்கப்பட்ட இந்த புத்தகம் தான் என்னாவது? ரீடர் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் ஹேண்ட்லிங் தம் அப்படின்னாங்க. ரீடர், படிக்கக்கூடிய நபர் இருக்கிறார்ல, அவர் வந்து மிக கவனமாக அந்த புத்தகங்களை கையாள வேண்டும். இதில் நம்ம வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்குறோம். அகெயின் நம்ம வந்து சென்டென்ஸை சொல்லிவிட்டு நம்ம அதில் உள்ள சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை பார்க்குறோம். என்ன மாதிரினா, பாரோடு புக்ஸ் டோன்ட் கிவ் ப்ளஷர் as he bought once. யாரை போல்? இப்போ என்ன காரணத்துக்காக? பிகாஸ் ஆஃப், இன் தி கேஸ் ஆஃப் பாரோடு புக்ஸ் the reader has to be very careful in handling them அப்படின்றோம். இதில் மறுபடியும் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம்னா, எஸ் சப்ஜெக்ட்டு, அடுத்தது இருக்கிறது என்ன பார்த்தோம்? டோன்ட் கிவ் அப்படின்னு சொன்னோம்ல, அது வி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது அட்ஜங்க்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ SVOA அப்படின்ற சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை நம்ம இந்த இடத்துல பார்த்துறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த வாக்கியங்களை எடுத்தாலும் அந்த வாக்கியங்களை நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் படிக்கிற பாடங்களையே பொது விஷயங்கள்லையும் நம்ம பொருத்தி பார்த்து எடுத்தோம்னா அது சிறப்பாக உங்களுக்கு பள்ளி பாடத்துக்கு மார்க் எடுப்பதற்காக மட்டுமல்லாமல் மற்ற உங்களுடைய பொது வெளியில் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இதோட போதும். எங்களுடைய வீடியோ மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை பகிருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.